கர்த்தருடைய தோட்டத்தில் நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய தோட்டத்தில் நாம் இருந்தால் நமக்கு உயர்வை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தோட்டம் என்பது சபை. அதைத்தான் கொரிந்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ கர்த்தர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். இந்த சபையில் ஆண்டவர் சிலரை நட வைத்திருக்கிறார். இந்த சபையில் சில விதைகளை விதைக்க வைத்திருக்கிறார். ஆனால் அது பொக்காய் போகாதபடி அது நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து தோட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும். தொடர்ந்து தோட்டத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கொரிந்தியர் சபையிலே பிரச்சனைகள் எழும்பும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என்னுடைய நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள், என்னுடைய நாமத்தினாலேயா அற்புத அடையாளங்கள் நடந்தது? இல்லை, இயேசுவின் நாமத்தில். இயேசு ஒருவருக்குள்ளேயும் அவர் பிரிந்திருக்கவில்லை, அவர் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார். அல்லேலூயா. ஒன்றாக என்ன செய்கிறார்? இணைக்கிறார். அதனால தான் சொல்றான், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். அப்போ தோட்டத்தில் நடுகிறதான ஒரு 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 அமைப்பு இருக்கிறது, நீர் பாய்ச்சுகிறதான ஒரு அமைப்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் விளைய செய்கிற அமைப்பு தோட்டத்தில் இல்லை. விளைய செய்கிறது யார் தான் செய்ய வேண்டும்? தேவன் தான் செய்ய வேண்டும். அதாவது இந்துக்கள் சொல்லுவாங்க, கடவுள் தான் கண்ணை என்ன செய்யணும்? திறக்கணும். அப்போ நம்ம எடுக்கிறதன் எல்லா முயற்சிகளிலேயும் தேவன் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தரை மனுஷனை தேவன் தோட்டத்தில் தான் வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 2:8 நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷனை உருவாக்கி அவனை எங்கே தான் கொண்டு போய் வச்சாரு? தோட்டத்தில் தான் வச்சார். எங்கே தான் வச்சாரு? தோட்டத்தில் தான் வச்சாரு. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே அதிலே வைத்தார். படைச்சிட்டு ஆண்டவர் எங்கேயோ போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்பல. தோட்டத்தில் குளிர்ச்சியான இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். தோட்டம் என்பது சபை. சபையை எடுப்பதற்கு தான் மணவாளனாகிய இயேசு சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். சபைக்கு வெளியிலே இருப்பவர்கள் அல்ல, சபைக்கு உள்ளே இருப்பவர்கள் இயேசுவின் வருகையில் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த மனுஷனை உருவாக்கி தோட்டத்திலே என்ன செய்தார்? வைத்தார். அந்த தோட்டத்தை ஆண்டவர் செழிப்பான இடத்துல உருவாக்கி வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? செழிப்பான இடத்துல. ஏசாயா 5:1 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு தோட்டம் தான், பல தோட்டங்கள் அல்ல. என்ன தோட்டம் சொல்லுங்க? ஒன்லி ஒன் கார்டன். சபை என்பது ஒரு தோட்டம். உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா விசுவாசிகளையும் தேவனாகிய கர்த்தர் சபை என்கிற ஒரு தோட்டத்தில் தான் வச்சிருக்கிறாரே தவிர வேற இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன செய்யல? வைக்கல. அது நல்ல செழிப்பான மேட்டில், செழிப்பான இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். சபைக்கு வரும்போது கஷ்டப்பட்டு வர்றோம். சபைக்கு வரும்போது என்னடா செய்த யோசனையில் வாரோம். சபைக்கு வரும்போது பலவிதமான சிந்தனைகள் நம்மை சிதறடிக்கிறது. ஆனால் சபைக்குள்ள வந்தவுடனே நம்ம வாழ வைக்கும் தேவன் நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்கிறார். நமக்கு ஒரு செழிப்பை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இருந்த நாட்களை நினைத்து பாருங்கள், இப்பொழுது இருக்கிற நாட்களை நினைத்து பாருங்கள். இருந்த நாட்களில் இருந்ததான அந்த காரியத்தை சிந்திக்கும் போது, இவ்வளவு செழிப்புக்கு அளவிட்டால் இவ்வளவு உயர்வுக்கு நாம் பொருத்தமான நபராய் என்று சிந்திக்கும் போது அதற்கு பதில் சொல்ல முடியாது.
அதற்கு என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், என் அன்பு தேவனுடைய ஜனமே, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை செழிப்பாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தில் நடக்கிறதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். தோட்டத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க? தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். இப்போ விவசாயிகள்லாம் இப்போ என்ன மழையாக பெய்யுது, ஆனால் 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தோட்டத்துக்கு போகிறீங்க. எதுக்கு? எனக்கு விவசாயம் தெரியாது, நீங்கள் சொல்லுங்க, எதுக்கு போகிறீங்க? முள்ளு செடி முளைச்சிருக்கோம், வேற ஏதாவது செடி முளைச்சிருக்கோம், தட்டைகள் கறக்கும், அதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கிங்களே. பிறக்கணும், பண்படுத்தணும். நிலத்தை என்ன செய்யணும்? அடுத்தாப்புல மழை பெய்வதற்கு முன்பு அதை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும். அதே போல தோட்டத்தில் இருக்கிறது நாம் கர்த்தருடைய வருகைக்கு முன்பு நாம் பண்படுத்தப்பட. அதுக்கு தான் ஆண்டவர் சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பண்படுத்தக்கூடியதான உபதேசம், பண்படுத்தக்கூடியதான வார்த்தைகளை ஊழியக்காரன் மூலமாய், ஊழியக்காரி மூலமாய், வருகிற ஊழியர்கள் மூலமாய், சபையின் மூலமாய் அதை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நாம் பண்படுத்தப்படுகிறோம். ஒன்று, வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில் வச்சதான நோக்கத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்து. அப்போ தோட்டத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருப்பது எதற்கு? பண்படணும். பண்படணும்னா மிருகு அல்லாட்ட மெதுவாக்கப்பட வேண்டும். இன்னும் அதை சொல்லணும்னா, ஜென்ம ஸ்வாவத்தை அழித்து ஆவிக்குரிய ஸ்வாவத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்படுதல் என்பதற்கு 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, செம்மைப்படுதல். அந்த நிலத்தை என்ன செய்யணும்? செம்மைப்படுதல். 2, சீர்படுத்துதல். பண்படுதல் என்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்படுதல் என்பதற்கு 1, செம்மைப்படுத்தணும். அந்த நிலத்தை என்ன செய்யணும்? சரி பண்ணும். 2வது, சீர்படுத்துதல். அதை சரி செய்து கொண்டு வர வேண்டும். 3வது, கட்டி எழுப்புதல். இந்த நிலத்தை என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். இன்றைக்கு நம்ம கட்டி எழுப்பப்படுதோம். சபைக்குள்ளே வந்த உடனே என்ன செய்கிறோம்? கட்டி எழுப்பப்படுதோம். 4வது, பலப்படுத்துதல். அந்த நிலத்தில் தானிய தவசம் வருவதற்கு, விளைச்சல் வருவதற்கு அந்த இடத்தை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். அதுக்கு தான் கரம்பு அடிக்கிறாங்க. பலப்படுவதற்கு என்னது அடிக்கிறாங்க? இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் டிராக்டரில் போகும்போது தான் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதை எதுக்கு அடிக்கிறான்? வருஷம் அடிக்கிறானப்பா. அப்போ வருஷம் தேவையான அளவுக்கு கரம்பை குளத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. இன்னும் நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். சிலர் அந்த வாய்க்கால் அருகில் உள்ளதான இடத்தை வாங்குவாங்களாம். எதற்குன்னா, வருஷத்துக்கு ஒருக்க கரம்பல் அதிலிருந்தே என்ன செய்யலாமா? எடுத்து தோட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம்? போட்டுக்கலாம். அப்போ பலப்படுத்துதல். இடத்த வாங்கினா மட்டும் போதாது, இடத்துல இருந்தால் மட்டும் போதாது, அந்த இடத்தை என்ன செய்யணும்? பலப்படுத்துதல். 5வது, பரிசுத்தப்படுத்துதல். அந்த இடம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும். பரிசுத்தப்படுத்துதல். 6வது, ஒழுங்குபடுத்துதல். 6வது என்னது? அந்த இடத்த ஒழுங்குபடுத்தணும். இது ஏன் இடம்? எல்கைகளை வச்சு சரி செய்து ஒழுங்குபடுத்துதல். 7வது, நல்வழிப்படுத்துதல். 8வது, அந்த இடத்தை தகுதிப்படுத்துதல். அந்த இடத்த விளைச்சலுக்கு என்ன செய்யணும்? நம்ம சபைக்குள்ளே வந்துட்டு இன்னும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம்னா, கர்த்தருடைய தோட்டத்தில் வந்துக்கிட்டு இன்னும் ஏதோ ஒரு காரியத்திற்கும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் வேஸ்ட். அப்படி தானே சொல்லுவோம். தகுதியாக இருக்கணும். ஆண்டோடைய வருகைக்கு போகிறதுக்கு எப்படி இருக்கணும்? தோட்டம். இந்த தோட்டத்தில் இருக்கிற சபை விசுவாசிகளை எடுப்பதற்காக தான் இயேசு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் மேலிருந்து கீழே என்ன செய்வார்? இறங்கி வருவார். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபப்பட்டு அவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்வோம்?
நிற்போம். இவ்விதமாய் நாம் கர்த்தரோடு யுகாயுகமாய் என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். அப்போ நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்துதார். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கார், பண்படுத்தவும் அதை காக்கவும். ஆதியாகமம் 2:15 பார்க்கும்போது கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, நீங்களும் நானும் எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்து இந்த தோட்டத்தில் வச்சிருக்கிறார். ஒருத்தர் அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. இது தோட்டமாவா இருக்கு மாஸ்டர்? தோட்டமா இருக்க போய் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க தோட்டத்தில் இருக்க போய் தான், நானும் தோட்டத்தில் இருக்க போய் தான், சபையில் இருக்க போய் தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அப்போ உலகத்தில் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்களே, அவங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தானே தவிர மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களிடத்துல இல்லை. நமக்கு, உங்களுக்கும் எனக்கும், சபைக்குள் இருப்பவர்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதம். மறுமையின் ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் 100 மடங்கு நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொண்டு வந்து அவர் தான் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார். எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், இந்த இடத்துக்கு நானா வரல, என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதே போல நீங்களும் எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ வளர்ந்தீங்க, இப்போ இந்த சபைக்குள்ள இருக்கிறோம்னா இந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு வந்தவர் ஒரு மனிதன் அல்ல, அண்டா சராசரத்தையும் படைத்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறபடியினால எந்த இடத்திலெல்லாம் நாம் பண்படுத்தப்படுகிறோமா? வாசியுங்கள் 2 வசனத்தை. எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்களுக்குள்ளே விதையாதிருங்கள். ஏன் முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு? முள்ளுடைய குணம் என்ன? முள்ளுடைய குணம் என்ன? குத்தும், நெருக்கும். முள்ளுடைய குணம் என்ன? லூக்கால சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கல, விதையை விதைக்கும் போது ஒரு விதை எங்க விழுந்துச்சா? ஏன் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த உடனே அந்த விதை வந்து பலன் கொடுக்காம போச்சு? நெருக்கி போட்டது. அதே போல தோட்டத்துக்குள்ள இருக்கிறதான நாம் நெருக்கத்தோடு வாழக்கூடாது. அந்த நெருக்கத்தில் கர்த்தர் ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுகிறார். அதான் பண்படுத்துதல். அதான் என்ன செய்கிறது? பண்படுத்துதல். இன்னும் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, குமாரத்தி எதற்குள்ள இருக்கிறாளா? முள்ளுகளுக்குள்ள என்ன செய்கிறாளா? இருக்கிறாளா? முள்ளுக்குள்ள நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருப்பது தேவ சித்தம் அல்ல. இந்த தோட்டத்துக்குள்ள வந்த உடனே அந்த முள்ளுகளை கர்த்தர் எடுத்து போடுகிறது போல நாமும் நமக்கு முள்ளாய் தோன்றுகிற சகலத்தை நாம் எடுத்து தூரத்தை போடணும். என்ன செய்யணும்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். அடுத்தாற் போல உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, நல்ல பைபிள் வாசிக்கிறோம், நல்ல ஜெபிக்கிறோம், ஆனா இருதயம் இன்னும் தரிசா இருக்கிறது. இருதயம் இன்னும் எப்படி இருக்கு? தரிசாய் காணப்படுகிறது. பயன்படுத்த முடியல. பாருங்க, நாட்களில் நம்ம சபையில் 2-3 பேர் பண தொழிலை செய்தாங்க. அப்போ சர்க்குணன் நச்சு புதுசாக ஒரு இடத்துல பண தொழிலை செய்தார். செய்யும்போது அவர்கிட்ட கேட்டேன், எப்போதுமே வைகாசி மாதத்துலலாம் கொஞ்சம் பதனி கூட இருக்கும், அப்படி தான் நினச்சி வைகாசியில் கூடுதலாக இருக்கும். அவர்கிட்ட கேட்கும்போது, அண்ணாச்சி பதனி இப்போ ஒரு 2-3 குடத்துக்கு மேலே இருக்குமான்னு. பாஸ்டர் 1.5 குடம் தான் இருக்குனார். ஏன்? அந்த பனைகள் இதுவரைக்கும் பயன்படுத்தாமல் என்ன செய்தது இருந்தது. இவர் போய் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரார். அப்போ நல்ல பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு பின்பு தான் அது என்ன செய்கிறது?
சொல்ல மாட்டேங்கல. அது என்ன செய்கிறது? அதே போல நம்முடைய இருதயம் நல்ல பயன்பாட்டுக்கு வந்ததற்கு பின்புதான் இம்மைக்குரிய மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களினால் இருதயம் நிரம்புகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பயன்பாட்டுக்கு தன்னை அர்ப்பணிப்பதில்லை, இன்னும் தரிசு நிலமாகவே இருக்கிறார்கள். எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு. அந்த காலங்களையும் வருஷங்களையும் சிந்திக்கும் போது கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கிறோம்னா ஏதாவது ஆசீர்வாதங்கள் செழிப்பு நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். உண்டாகுவதற்கு உட்கார்ந்து முதல்ல நம்முடைய தரிசு நிலத்தை என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்குங்களே. பண்படுத்த, ஆண்டவரே என்கிட்ட என்ன குறைகள்லாம் இருக்கு, அந்த குறைகள் இருக்கு. இந்த வாரத்தில் ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. ஊழியர் கூட்டத்தில் செய்தி கொடுக்குறவர் வரல. திடீர்னு நீங்கள் தான் செய்தி கொடுக்கணும்னு சொன்னோடனே நான் என்னுடைய பர்சனல் காரியத்திற்காக ஒரு 7 காரியம் தியானித்து வச்சுருந்தேன். இந்த கருப்பு கலர் டைரி இங்கே இருக்கட்டா? இங்கே இல்லை, அதில் தான் எழுதி வச்சுருந்தேன். அந்த கருப்பு கலர் டைரியில் 7வது காரியம் என்ன எழுதி வச்சுருந்தோம்னா, அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நம்முடைய ஜபத்திற்கு இடையூறுதலாக என்ன செய்கிறது? இருக்குதுன்னு. இந்த வார்த்தையை சொன்னோன்னா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியும் பைபிளில் ஒரு சம்பவம் இருக்கா? அப்போ அந்த தரிசு நிலம் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது என்றால் அந்த தரிசு நிலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறதான பாவம் நம்முடைய இருதயத்தை விட்டு இன்னும் என்ன செய்யல, போகல. எவ்வளோதான் அது மேடா இருந்தாலும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஜேசிபியை வச்சு தட்டி பார்க்குறாங்க. இன்னும் ரொட்டக்டரா சமப்படுத்துறதுக்கு என்னது வச்சிருக்கு? ரொட்டக்டரை போட்டு சமப்படுத்தி, ஆனால் அது பயன்பாட்டுக்கு வர மாட்டேக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கோணலானவைகளை ஆண்டவர் என்ன செய்வாரா? செம்மையாக்குவார். தேவன் நம்மை செம்மையாக தான் படைத்திருக்கிறார். ஆனால் மனுஷர்களோ தங்களுக்கு கோணலான பாதைகளை என்ன செய்தார்கள்? தெரிந்து கொண்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க? அது நம்ம தான் செய்யணும். நம்ம தான் என்ன செய்யணும். என்னைக்கு நம்ம சின்ன பிள்ளை இல்லை, ஒரு 6 மாதம் 1 வயசு ஆயிட்டுனாலே இந்த பிள்ளை பிஸ்கட்டை தானாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். 1.5 வயசு 2 வயசு ஆயிட்டுனா சாப்பாடு எடுத்து அள்ளி என்ன செய்கிறது? சாப்பிட ஆரம்பிக்கு. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் ஒரு 6 வயசு ஆயிட்டுனா ஆனா அவனா அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிக்கு. அப்புறம் ஒரு 18 17 16 17 வயசு ஆயிட்டுனா ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சிருது. அப்புறம் ஒரு 21 வயசு ஆயிட்டுனா காலேஜை முடிச்சிருது. காலேஜை முடித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு திருமண காரியம், இப்படி படிப்படியாய் அந்த குடும்பம் அந்த பிள்ளைகள் பயன்பாட்டுக்கு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் இன்னும் அநேகர் பயன்பாட்டுக்கு வராமல் குழந்தையாக இருக்கிறார்கள். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதும்போது காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் எதின் மேலே வாஞ்சியாக இருக்கிறீர்கள்? பாலின் மேலே வாஞ்சி. ஏன்னா பண்படுத்த முடியல, பயன்பாட்டுக்கு என்ன செய்ய முடியல. இருக்குல்ல வசனம், வாசி. வசனத்தை சொல்லி வாசி. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாருங்க. அப்போ இன்னும் அந்த பாலின் மேல தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானி பாலின் மேல். அப்போ பாருங்க, நம்மளை பயன்படுத்துகிறது எது? நம்மளை பயன்படுத்துகிறது எது? அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது எது?
முள்ளுக்கள் போல நாம் குத்தப்பட்டு அதன் நடுவில் நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய தரிசு நிலமாகிய இருதயத்தை நாம் பயன்பாட்டுக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு, எசேக்கியேல் 36:9 சொல்றாரு, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ பண்படாத நிலத்துல விதைக்க முடியாது. அதே போல சபைக்குள் தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம்னா ஏதோ ஒன்றுக்காக வந்தோம் போனோம் இல்லை, பண்படுத்தப்பட வேண்டும். வசனம் விதைக்கப்படணும். அந்த வசனம் 30, 60, 100மாக பலன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 30, 60, 100மாக என்ன செய்யணும், பலன் கொடுக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து, ஆண்டவர் தோட்டத்தில் பட்சத்தில் தான் இருக்கிறார். பட்சம்னா என்ன, அருகில் இருக்கிறாரு. அருகில் இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் மகன் பண்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேக்காரண்டு அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அன்றைக்கு அவர் பண்படுத்தி நல்ல இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி விதைத்து 30, 60, 100மாக பலன் கொடுக்க கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். அப்போ ஒன்று, தோட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பண்படுத்தப்பட வேண்டும். 2வது சுத்திகரிக்கப்பட வேண்டும். 2வது என்ன செய்யணும், சுத்தம் பண்ண வேண்டும். தோட்டத்தில் உள்ளதை சுத்தம் செய்கிறார். அதிக கனி கொடுக்க தோட்டம் எப்படி இருக்கணும், சுத்தமா. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய இருதய சுத்தத்தை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாது. இன்னும் ஒருத்தரும் அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்க, நாங்கள் அதிலெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம்ல பாஸ்டர், என்ன செய்யன்னு கேட்கலோ. மணிக்கணக்கா நாட்கள் கணக்கா முழங்கால் படிட்டு ஜெபிங்க, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் நடக்காது. உன் இருதயம் பாவத்தினால் நிரம்பி விட்டால், உன் சரீரம் பாவத்துக்கு அடிமையாகிவிட்டால், அதிலிருந்து வீட்டு வருவதற்கு மணிக்கணக்காய் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார், சுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறாரு, சுத்தப்படுத்துகிறார். வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2 வேகமாய் வாசிக்க வேண்டும். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுதாருன்னா உபதேசத்தை கொடுத்து, மகனே இதை செய்யாத, இதை என்ன செய்யாத. இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஓய்வு நாளில் விறகு பெருக்கிட்டு இருந்தவனை போய் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் இறங்கிட்டாங்களாம், கொண்டுட்டாங்களாம். விறகு பொறிக்கிட்டு இருந்தவனை, அந்த வசனத்தை நான் இப்போ சொல்றேனே, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் 1 நிமிஷம் அப்படியே நின்றுட்டேன். விறகு தானே பொறிக்கிருக்கிறான், அவனை எதுக்கு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டு, அதுக்குள்ளே எனக்கு மறந்துட்டு பார்த்தீங்களா. விறகு தான் பொறிக்கிட்டு இருந்தவனே கொண்டு போய் ஆண்டவர் சொல்லிட்டார். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்கு. என்னாகமம் தான் இன்னைக்கு வாசித்தேன். தோத்திரம் வந்துடும், கர்த்தருக்கு தோத்திரம். ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக பைபிள் வாசிக்கிறதுனால சில நேரங்களில் அதை உடனே எடுக்க முடியாது. தோத்திரம் தோத்திரம். அவன் விறகு தான் பூரிக்கிட்டு இருந்தான். விறகு பூரிக்கிட்டு இருந்தவொடனே அவனை கொண்டு போய் பண்ணோடனே எனக்கு ரொம்ப வாசிங்க 15 நீங்கள் இங்கெல்லாமல் போகிறீங்க, வசனத்தை கவனிங்க. பழைய ஏற்பாடு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்குண்டு. 15 32 வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க கேட்போமே.
இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை இவன் என்னதான் செஞ்சிட்டு இருந்திருக்கான்? நம்ம எங்கெல்லாம் போறோம்? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் உடைய பிஞ்சைக்கு போகாதீங்கன்னு சொன்னேன். அப்போ எனக்கு வசனம் ஞாபகம் இல்லை. இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு காலையில் தான் வாசித்தேன். விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். வாசியே, விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்திற்கு சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை விறகு பொறுக்கிறதுக்கு இப்ப செய்யல. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்து அதில் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஹி புட் டவுன் இன்டு த பிரிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் தள்ளிட்டாங்க. என்னதான் செஞ்சான்? கொலை செய்யல, களவும் செய்யல, விபச்சாரமும் பண்ணல, வேசித்தனமும் பண்ணல, பொய்யும் சொல்லல. அவன் என்னதான் செஞ்சானா? சொல்ல மாட்டேங்களே. விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தான். அவனை காவலிலே தள்ளினார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த மனிதன் நிச்சயமாய், அவனுக்கு வேற வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்றோம்ல, ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். அவர் இறங்கக்கூடிய இடத்துல தான் இறங்கி இருக்கிறாரு. கடினமா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருந்திருக்காரு? கடினமாய் தான் என்ன செஞ்சிருக்காரு? இறங்கி இருந்திருக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் மோசேயை, ஆண்டவரை சொல்றாரு, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். என்னங்க பாவம் செய்தான்? நம்ம எங்கெல்லாமோ போறோமே, எங்கெல்லாமோ வாரோமே. வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணணும். யார் நம்மளை சுத்தம் பண்ணணும்? உபதேசத்தினால. வசனத்தை கேட்கிறோம், வசனம் தான் உபதேசம், உபதேசம் தான் வசனம். அந்த வசனத்தை கேட்க 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 நம்ம சுத்தம் ஆகிட்டோம்னா ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கூட கொடுத்து நம்ம உயர்த்துவார். நீங்க ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் அந்த உபதேசம் இல்லையா? அவங்க நல்லதானே இருக்கிறாங்க. அதான் நான் முதலாவது சொல்லிட்டேன், அவங்களுக்கு இந்த உலகத்துல மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா நம்ம உலகத்திலையும் நன்றாக இருக்க வேண்டும், பரலோகத்திலையும் நன்றாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் இயேசுவின் மடியில போய் அமர வேண்டும். இயேசு ராஜாவுடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் நம்ம இருக்கணும்னா இந்த வேத வசன உபதேசத்தினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ அப்படி சுத்திகரிக்கப்படும் போது வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவி படாதபடி கர்த்தர் நம்மை தோட்டத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். என்னதெல்லாம் படாதபடி? வன்கண், பொறாமை, எரிச்சலினா இதெல்லாம் நம்ம மேலே படாமல் இருக்கணும்னா சிலர் கந்த சஷ்டி மாதிரி ஒன்றை கெட்டி தொங்க போட்டிருப்பாங்க. சிலர் வாகனத்தில் கெட்டி என்ன செஞ்சிருப்பாங்க? தொங்க போட்டிருப்பாங்க. இன்னும் சிலர் தான் காலில் கெட்டியிருப்பாங்க. யாரும் கெட்டியிருந்தா அவுத்து போட்டுருங்க. காலில் என்ன செஞ்சிருப்பாங்க? கெட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கெட்டக்கூடாது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கெட்டக்கூடாது. அங்கே வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள் படாதபடிக்கு தோட்டத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் அழகாக மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தரை எப்படி வச்சிருக்கிறார்? மறைத்து வைத்திருக்கு. என்னையெல்லாம் ஆண்டவர் மறைத்து வைக்க போய் தான் மே 11 பாதுகாத்தாரு. அல்லேலூயா. உங்களையும் மறைத்து வைக்க போய் தான் கர்த்தர் இம்மட்டும் என்ன செய்கிறாரு? பாதுகாக்காரு. வாசிங்களா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும்
மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் என்ன செய்கிறார். அப்போ தோட்டத்தில் 3 பாதுகாப்பு. 1 மறைக்கிறார், 2 அடைத்து வைக்கிறார், 3 முத்திரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தோட்டத்தில் இருக்கிறோம்னா மறைத்து வச்சிருக்கிறார். அப்போ இவைகளெல்லாம் படாதபடிக்கு ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறாரா? மறைத்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 27:5 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரங்களில் மறைத்து, அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. கூடாரம்னா என்ன? தோட்டம். கர்த்தருடைய சபை. தேவனுடைய கூடாரம்னா என்னது? சொல்லுங்களேன். கர்த்தருடைய சபையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து தீங்கு நாள், அந்த தீங்கு தான் வன்கண், அந்த தீங்கு தான் பொறாமை, அந்த தீங்கு தான் எரிச்சலின் ஆவி. சிலர் அதை தவறுதலாக எடுத்துக்கிடுவாங்க. எனக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, எனக்கு யாரோ சூனியம் வச்சுருக்காங்க. உண்மையில் சொல்லுத, நீங்கள் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டிருந்தா, ரட்சிப்பில் உங்களுக்கு உறுதி இருந்தால் எந்த சூனியமும் எந்த செய்வனையும் உங்களை தொட முடியாது. வச்சது திரும்ப அங்கே போயிடும். வச்சது திரும்ப அங்கே என்ன செஞ்சிடும்? போயிடும். நம்மளை அசைச்சது போல தெரியும். ஒழுங்கான ரட்சிப்பு இருந்தால், ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருந்தால், ஒழுங்கான வேத வாசிப்பு இருந்தால், வேதத்தில் சொல்லப்பட்ட உபதேசத்திற்கு நாம் சரியாய் கீழ்ப்படிந்திருந்தால், கர்த்தருடைய தோட்டத்தில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கு. தீங்கு வராதபடிக்கு அது என்ன கட்டா இருக்கட்டும். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து எனக்கு அவர்கள் செய்திருப்பார்களோ என்கிற எண்ணம் வரக்கூடாது. வந்தால் அதை இயேசுவின் நாமத்தினால சபித்து, அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவனவன் செய்ததை கர்த்தர் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவைகளில் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறதான விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த இடத்துல நின்று கர்த்தரை நாம் ஆராவாரித்து துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? சொல்ல மாட்டேங்கிங்களே. தோட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய தோட்டத்தில் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? சாத் அங்கே இருந்ததான். இயேசுநாதர் கேட்குறாரு, ஏகவா தேவனுக்கு, ஏய் எங்கடா இருந்து வந்த? உலகம் முழுவதையும் சுற்றிட்டு வந்துட்டேன். எதுக்கடா அங்கே வந்த? யோபின் மேலே கொஞ்சம் கவனம் என்ன செஞ்சுருக்கேன்? அப்போ உலகத்தில் இருக்கிற யாருக்கும் ஒரு மறைவும் பாதுகாப்பும் இல்லை. யாருக்கு இருந்திருக்கு? சொல்லுங்களா, நல்ல தியானிங்க. யாருக்கு இருந்திருக்கு? யோபுக்கு. அவன் மேலே மட்டும் கண்ணு விழுவதற்கு காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிற உங்கள் தெருக்களில் வசிக்கிற உங்கள் கிராமத்தில் வசிக்கிற உங்கள் மேலே மட்டும் கண் விழுவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க மறைக்கப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த தோட்டத்துக்குள்ள வந்து அவனால தீங்கு செய்ய முடியல. தோட்டத்தில் வந்து அவனால என்ன செய்ய முடியல? தீங்கு செய்ய முடியல. தீங்கு செய்யனா போய் கேட்குறான். சரி போடா போண்டு சொன்ன உடனே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். மறுபடியும் வாரான் தோட்டத்துக்குள்ள. ஏசுன எஜமான்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு மறுபடியும் வாரான். வந்து, ஐயா இல்லை இவ்வளோ நீ செஞ்சும் அவன் தன் உத்தமத்தில் நிற்கிறான். உடனே தொட்டு கொஞ்சம் பாரு, அவன் ஜீவனை மட்டும் தொடாதான்னு சொல்லி விட்டார்ல, சதையை பிச்சிட்டான். தோட்டத்தில் இருக்கிறவனுடைய சதை என்ன செஞ்சிட்டான்? அவன் எரிச்சலின் ஆவி. அதுதான் என்னது? எரிச்சலின் ஆவி. எரிச்சலின் ஆவி வந்தோடனே சதையை பிச்சிட்டான். சதையை பிச்ச உடனே காந்த ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அவன் தன் நாவினால் தன் தேவனை தூஷிக்கவில்லை. அவன் சொல்தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு. கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். அப்போ தோட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு எவ்விதமான பாதுகாப்பு இருக்கு? கர்த்தர் எப்படி மறைத்து வைத்திருக்கிறார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க எதை செஞ்சாங்க அப்படின்னு நீ புலம்புவதை பார்க்கலாம். ஆண்டவரே, அவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் மத்தியில் அந்த சாபமான ஆவி என்னை தொடாதபடிக்கு என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தால் அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். காரணம் என்ன? நீ எங்க இருக்கிற? நாம் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? தோட்டத்தில். கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தரே அழைத்து கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். சரி, வசனத்தை வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் என்ன செய்கிறாரு? சாத்தா அங்கிருந்து வாரான். ஆண்டவர் நம்மளை ஒளிச்சு வச்சுட்டார். எனக்கு இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ரெண்டு பிள்ளைகள் சண்டை பண்ணிட்டு இருந்தாங்களா, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தனுடைய தாயின் தகப்பன் அவனை கூட்டிட்டு வேகமா, உன் மகன் என் மகனை என்ன செஞ்சிட்டான், அடிச்சிட்டான் அப்படின்ட்டு வேகமா போய் கேட்குறாங்களாம். அந்த தாயின் தகப்பனும் அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, ஒழிச்சு, ஏன் பையன் செய்யல, உன் பையன் தான் அடிச்சிருப்பான், என் பையன் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிறான், என் பையன் எங்க இருக்கிறான், வீட்டுக்குள்ள இருக்கிற, அவன் வெளியிலே வரலையே, அவன் வேற யாரையாவது சண்டை போட்டு வாதாடி அனுப்பிட்டாங்க. வாதாடின்னு செய்துட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அனுப்புனா உள்ள போய், நீ இந்த வம்பெல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்து உட்காந்துருக்கேன்ட்டு பரிசுத்த ஆவியான 2 மண்டையில போட்டார்ல, முழங்கால் விழுந்துச்சு. முழங்கால் விழுந்து, ஆண்டவரே என்னை என்ன செய்யும், மன்னியும், என்னை என்ன செய்யும், மன்னியும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கூடார மறைவிலே ஒளித்து வைத்து எந்த சத்துரு வந்தாலும், எந்த வன்கள் வந்தாலும், எந்த பொறாமையின் ஆவிகள் வந்தாலும், உங்கள் கையின் பிரயாசத்தை முடக்குகிற எந்த முடக்குவாதம் வந்தாலும் அவைகளிலிருந்து ஜெயத்தை கொடுக்க இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். காரணம் நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ தீங்கு நாளில் அவர் நம்மை மறைக்கிறார். தோட்டத்தில் கர்த்தர் நம்மை முத்திரித்து வைத்திருக்கிறார். தோட்டத்தில் கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? முத்திரித்து வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். 2 கரங்களை நேர உயர்த்துங்க. நான் சொல்ல இப்போ நீங்க சொல்லுங்க. இயேசு என்னை முத்திரித்து என்னுடைய இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு என்னை முத்திரித்து என் இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு என்னை முத்திரித்து என் இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி இன்னைக்கு சிலர் அச்சாரம் இல்லாத வண்டியாக தான் இருக்கிறீங்க. அச்சாரம்னு என்ன அர்த்தம்? மாட்டு வண்டியில் 2 பைதா இருக்கும் நாட்களில். அந்த பைதாவில் ஒரு ஆணி என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? ஒரு ஆணி என்ன செஞ்சுருப்பாங்க, நெட்டுக்கு போட்டிருப்பாங்க. இந்த போட்டி பராமல் வந்துச்சுன்னா ஆணியை உருவிடுவான். மாடு போன உடனே அந்த பைதா தானே அதுக்கு பேர், பைதா தானாக கலந்து ஓடிடும். ஓடிட்டுனா இவன் பொத்துண்டு கீழே என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். சாத்தான் நம்முடைய அச்சாணியை புடுங்காதபடி இயேசு அச்சாரமாய் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாரு? அச்சாரமாய் இருக்கிறார். அந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள்ளே ஒரு அக்கினி. ஏன், அதாவது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் மின்சாரத்துறையில். ஏன் இந்த மின் தடை வருதுன்னா, சிலர் போய் ஃபீஸ் கேட்டில் என்ன செஞ்சிட்டாங்களா,
ஃபீஸ் கேரியில் என்ன செஞ்சிட்டாங்களா, பிடுங்கிட்டார்களா. அப்போ நான் இந்த வசனத்தை யோசிக்கும்போது சாத்தான் நம்முடைய ஃபீஸ் கேரியில் உருவாதபடி இயேசு அச்சாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அச்சாரத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. எவன்லாமா வந்து யாரெல்லாமா வந்து எப்படிலாமோ நம்முடைய ஃபீஸ் கேரில் உருவுறதுக்கு என்னதெல்லாமா பண்ணி பார்த்தாங்க. உருவாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் தேவன் அதில் முத்திரையை போட்டு வச்சிருக்கிறார். தோட்டத்தில் இருக்கிற நம்ம மேலே என்னது இருக்கு? தோட்டத்தின் மேலே இருக்கிற நம்ம மேலே என்ன இருக்கு? ஆவி என்னும் அச்சாரத்தால் நாம் இத்துறை என்ன செய்திருக்கிறோம்? போடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் நடக்க போறது இல்லை. அந்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்தில் வைத்திருந்தால், அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் நம்மை முத்திரித்து உங்களோட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர். அபிஷேகம் நமக்கு ஒரு அச்சாரங்க. அபிஷேகம் நமக்கு ஒரு அச்சாரம். ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுதோம். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜோம் பண்ணுதோம். ஜோமன நம்முடைய அச்சாரம் உறுதியாகிறது. அல்லேலூயா. அச்சாரம் என்ன செய்கிறது? உறுதி. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்கள முத்திரிச்சாச்சு. முத்திரையை பெற்றதான நாம் சில நேரங்களில் தேவனை நேசிக்கிறோம், துக்கப்படுத்தும். தேவனை நேசிக்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து கொஸ்டின் எடுக்கும்போது துக்கப்படுத்துகிறதான ஒரு 16 காரியத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கு. வேசித்தனம், உபச்சாரம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சிருக்கு? ஒரு 16 காரியம் இருக்கும். அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கக்கூடாது. தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கணும். கண் பரிசுத்தமாக இருக்கணும். மூக்கு பரிசுத்தமாக இருக்கணும். வாய் பரிசுத்தமாக இருக்கணும். காது பரிசுத்தமாக இருக்கணும். கை பரிசுத்தமாக இருக்கணும். சரீர அவயவங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாம் பரிசுத்தமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த பரிசுத்தமாக அந்த முத்திரையை பெற்றவர்கள் பரிசுத்தமாக இருந்தால் அவர்கள் மேல் சாத்தான் என்ன பலியை போட்டாலும் அந்த பலியை பரிசுத்தாவின் தேவன் அக்கினியினால் சுட்டெரிப்பார். அக்கினியினால் என்ன செய்வார்? சுட்டெரிப்பார். அப்போ பாருங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று. அப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன நாள் உண்டு? மீட்கப்படும். அதான் நான் சொன்னேன், ஆரவாரத்தோடு கூட அவர் வரும்போது, மேகத்தின் மேலே இருந்து அவர் கீழே இறங்கி வரும்போது, அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்பார்கள். அதற்கு தாங்க முத்திரை. அதுக்கு தான் என்னது? முத்திரை. நம்மள ஆண்டவர் எதுக்கு முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு? எதுக்கு முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு? அதாவது நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. அதில் வெறுமனையாக நான் கையெழுத்து போட்டால் சொல்லாது. அதில் நான் என்னது போடணும்? சீல்னா என்ன அர்த்தம்? முத்திரையை போட்டு கொடுத்துட்டோம்னா எங்கே போனாலும் சொல்லும். அதே போல் பரிசுத்தாவின் தேவன் நம்மை முத்திரை போட்டுட்டாருன்னா நாம் பாவம் நிறைந்த இடத்துக்கு போக மாட்டோம். போனாலும் ஆவியானவர் புதடியை பிடிச்சி தள்ளி வெளியில் கொண்டு வந்து ஒரு போட்டு ஓடுறார். ஸ்கூல் எங்க வீட்டுக்கு, தோட்டத்துக்கு ஓடு. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் நம்ம விரும்பாத இடத்துல போய் நின்றுட்டுன்னா அந்த பிள்ளையை பிடிச்சி நம்ம என்ன செய்தோம்? சொல்லுங்க, உதடியில் குடிக்கலாம், கொடுக்கலையா? உள்ளதை சொல்லுங்க. உதடியில் ஒன்று கொடுத்து ஓடுறார் ஸ்கூல். அவன் நமக்கு முன்னால் வீட்டுக்கு ஓடிடுவான். அதே போல் நாமும் தேவையில்லாத காரியத்தை செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் புதடில் ஒரு போட்டு ஓடு அப்படின்னு ஒன்று தோட்டத்தில் வந்து ஐயா தோத்திரையாண்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறான். இல்லையா? அப்போ முத்திரை போட்டிருக்கிறார். எதற்கு? மீட்கப்படும் நாளுக்காக. அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 5வது அங்கே அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி அடைக்கலாம். இந்த காரை பார்த்தவங்க அத்தனை நேரம் சொன்னாங்க, நீங்க இந்த கார்ல போனீங்களான்னு கேட்டாங்க. ஆமாய்யா. எத்தனை பேர் போனீங்க? 5 பேர் போனோம். 5 பேருக்கும் ஒரு சேதமும் இல்லை. கர்த்தரே அடைக்கலமானவர். கர்த்தரே என்ன செய்யப்பட்டவர்? 3 வசனத்தை வாசிங்க. ஒன்று சங்கீதம் 41:2, 2வது சங்கீதம் 5:11, 3வது உபாகமம் 23:27. இந்த 3 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 41:2. கர்த்தர் அவனை பாதுகாத்து கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாத்து. நீ குற்றாலத்துக்கு போனல வலிக்கு இருக்கும், பிடிச்சி தள்ளியிருப்பாங்க. கர்த்தர் தான் உன்னை பாதுகாத்து உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். அம்மா, நான் போகும்போது கர்த்தர் என்னை பாதுகாத்து உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். வேலை செய்யும்போது உயரமான இடங்கள் சாரத்தில் நின்று சாரம் வலுக்கின போதும், உயர்ந்து கீழே குதிச்ச போதும் கர்த்தர் தான் நம்மை உயிரோட பாதுகாத்து என்ன செய்திருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். தோட்டத்தில் இருக்கிறபடினால நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. பாக்கியவானா என்ன? யூ பிளஸ்ட். நீ ஆசீர்வாதமாய் என்ன செய்வா இருப்பாய். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் நம்மளை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம். கர்த்தருடைய சபையில் இருக்கிறபடினால சத்துருவின் இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். கையை வைத்துங்க, நான் சொல்லுங்க. கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைத்து இந்த பூமியில் பாக்கியவானாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைத்து இந்த பூமியில் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைத்து பூமியில் என்னை பாக்கியவானாய் வைத்திருக்கிறார். உண்மை என்று சொல்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவனை அடைக்கலம் என்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பாதுகாப்பு. கர்த்தர் அவனை என்ன செய்து பாதுகாத்து உயிரோட வைத்து. நான் எத்தனையோ திருப்பம் இந்த வசனங்கள்லாம் வாசித்திருக்கேன். ஆனாலும் அந்தந்த நேரத்துக்கு கிடைக்கும் போது அனுபவத்தோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனுடைய உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் எப்படி இருப்பான்? பாக்கியவனாக இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மளை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். மட்டும் ஒப்பு கொடுத்துட்டாரோ அட தொங்கு முஞ்சி. இன்னைக்கு மனம் திரும்பு. ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அடுத்த வசனம் இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 5:11. உம்மை நம்பியிருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து. ஒரு வெர்ஷன்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்பா. உம்மில் நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவி. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். அந்த பாதுகாப்பு வந்துட்டுனா ஒரு களி கூறுதல் தன்னம் போல வந்துடும். களி கூறுதல் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்புறம் உபாகம் 33:27 சொல்லப்பட்டிருக்கு, அநாதி தேவனே உன் அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்களை உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ அடைக்கலம் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கர்த்தரவனை பாதுகாத்து உயிரோடு வைத்து பூமியில் அவனை எப்படி வச்சிருக்கிறாரு? பாக்கியவனா வைத்திருக்கிறான். அப்போ தோட்டத்தில் இவ்விதமான காரியங்கள் இருக்கிறபடியினால தோட்டத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். தோட்டத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது?
ஓடக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. எப்ப நீங்க மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க. மிகுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதற்கு தான் ஆண்டவர் தோட்டத்தில் கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கிறார். எப்படி என்ன ஆசீர்வாதம்? மிகுந்த ஒன்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நிறைவுள்ளவர்களாய், சம்பூர்ணமுடையவர்களாய். எங்களுடைய ஜெபம் அதுதான். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களையும் என்ன செய்வாரு? மிகுந்த கனிகளை கொடுக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், இயேசுவை அல்லாமல் நம்மால் ஒன்றை என்ன செய்ய முடியாது. என் சுய பலத்தினால, என் சுய சக்தினால இதெல்லாம் நான் சம்பாத்தியம் பண்ணேன் என்று நினைத்தால் இன்னைக்கு கீழே இறங்குங்க. இயேசுவை அல்லாமல் எனக்கு ஒன்றும் வரவில்லை. இயேசுவை அல்லாமல் எனக்கு ஒன்றும் என்ன செய்யல, வரல. நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை இருந்துச்சு. அப்ப நிலைத்திருக்கணும். தோட்டத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்களா, 7வது வசனத்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். அப்போ நிலைத்திருக்கணும். தோட்டத்தில் இருக்கிறவங்க நிலைத்திருக்கணும். நம்ம பாடிறதோ, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா பாடிறதும். ஆனா ஒரு சின்ன காரியம் வந்தோடனே போதும், யோனாவை போல போதுங்கர்த்தாவை என் ஜீவனை என்ன செஞ்சிடும். எலியாவை போல அவர் ஒரு பெரிய பரிசுத்தவான், அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, போதுங்கர்த்தாவே என்னையும் சேர்த்தான்னு சொல்லுத. சின்ன காரியம் வந்தவொடனே நம்ம எல்லாம் அப்படி என்ன செய்தோம் சொல்லுதான். ஆனா சொல்லக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நிலைத்திருக்க வேண்டும். 7வது, தோட்டத்தில் இருந்தா வளர்ந்து கொண்டே இருப்போம். தோட்டத்தில் இருக்க இருக்க நமக்கு என்ன வரும்? சொல்ல மாட்டேங்கல, வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். தோட்டத்தில் இருக்க 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 கர்த்தர் நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி வளருவதற்குத்தான் ஆவியானவர் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றுகிறார். நம்மேல் என்ன செய்தாரு? அந்த ஊற்றப்படும் போது அந்த தோட்டத்துக்குள்ள நிறைய கலை இருக்கு. பிரதர் என்னாச்சு, நீங்க விவசாயம் செய்தீங்க, விவசாயம் செய்த இடத்துல கலை இல்லாமலே இருக்கு. அது எனக்குலையா தெரியும். இத்தனை ஆட்களை விட்டு அதை பிடுங்க மாட்டி நான் படுத பாடு. அதனால தானே நானே என் மனைவியும் போய் உட்காந்து பிடிங்கிறதும். விவசாயத்தில் இன்னைக்கு அந்த சொந்த ஜனங்கள் பாடுபடலைன்னா ஒன்றுமே செஞ்ச முடியாது. பார்க்க அவர் கலையை பிடுங்குதாரு, முள்ளை பிடுங்குதாரு. இன்னொரு செடி, முள்ளு செடியா என்னது, நொறுங்கி, அது ஒரு முள்ளு, அது எனக்கு சரியா தெரியல. அந்த முள்ளு முளைச்சிட்டுனா செடியவே என்ன செஞ்சிருமா? வளர விடாம என்ன செஞ்சிருமா? அமிக்கிருமா. அதே போல தோட்டத்தில் நாம் வளரக்கூடாதபடி எது அமுக்குனாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது எதுவும் அமுக்க முடியாது. நாம் எலும்பி மேலே வருவோம். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்துன்னு ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் நாறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல், உன் சந்ததியின் மேல், தோட்டத்தில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய சந்ததியின் மேல் என் ஆவியையும், இந்த தோட்டத்தில் இருக்கிற உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என்ன செய்வேன்? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் என்ன செய்யுமா? ஊற்றப்படும். கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் என்ன செய்யுமா?
ஊற்றப்படுமா. அதனால அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். வளர்ந்து கொண்டே என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அந்த தோட்டத்தில் அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களை எதுவும் நெருக்க முடியாது. அதை என்ன செய்ய முடியாது? அதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. யார் என்ன செய்ய முடியாது? நெருக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய சின்னமே, இன்னைக்கு நல்லா சிந்திக்கணும். தோட்டத்தில் இருக்கிறோமா? சபைக்குள்ளே இருக்கிறோமா? ஏதோ ஒன்றுக்காக வந்துட்டு போகிறோமா? சபைக்குள்ளே இருந்து உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனுடைய ஆலோசனை என்ன செய்வேன்? நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அப்போ தோட்டத்தில் முதலாவது ஆண்டவர் நம்மை பண்படுத்துகிறார், இரண்டாவது சுத்தம் செய்கிறார், மூன்றாவது முத்திரித்து போடுகிறார், நான்காவது அடைக்கலம் கொடுக்கிறார், ஐந்தாவது மறைத்து வைக்கிறார், ஆறாவது கனி கொடுக்க வைக்கிறார், ஏழாவது வளர்த்து கொண்டே இருக்கிறார். இந்த குடும்பம் என்ன செய்து? குடும்பம் என்ன செய்து? சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொன்ன உங்க குடும்பம் வளரும். உங்க குடும்பம் என்ன செய்கிறது? வளர்கிறது. உங்க குடும்பத்தை நெருக்கிறதுக்குத்தான் சில தந்திரங்கள்லாம் சாத்தான் செஞ்சு பார்ப்பா. அந்த தந்திர மந்திரம் எல்லாம் உங்களுடைய முழங்கால் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும் போது அந்த நேரத்தில் அந்த தந்திரம் மந்திரம் குந்திரம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால தகர்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால என்ன செய்கிறது? தகர்க்கப்படுகிறது. அப்படி தகர்க்கப்பட்ட குடும்பத்தை, தகர்க்கப்பட்ட நபரை கர்த்தர் நித்தமும் நடத்தி, ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றை போலவோ என்ன செய்வா? உங்களுடைய தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்கு, உங்க குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்கு, உங்களுடைய வருமானம் நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்குது, பசப்பாய் இருக்கு, அதிக கனிகளை கொடுக்கும்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேல ஊற்றப்படுகிறதுனால நீங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களுடைய வருமானம் வளரும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும், உங்களுடைய குடும்பம் வளரும், உங்களுடைய பிள்ளைகள் வளர்வார்கள். உங்களுடைய சூழ்நிலைமை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் அவருடைய தோட்டத்தில் வைத்து நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தால் நீங்கள் நிச்சயமாய் ஓங்கி வளர்வீர்கள். வளர்வேன் என்று சொல்றவங்க மட்டும் முழங்காலில் நின்று ஒரு நிமிடம் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் பார்ப்போம். அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நல்ல கரங்களை கொட்டி, ஆண்டவர் என்னை தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு, அதனால நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். தீங்கு என்னை அணுகாதபடி மறைத்து வைத்திருக்கிறார், எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், எனக்கு முத்திரையை கொடுத்திருக்கிறார், அதிக கனிகளை கொடுக்கும்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல என் குடும்பத்தின் மேல இந்த தோட்டத்தில் இருக்கிறதுனால ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓ ரபால பால லிபி ஷந்துரா ஏகுனால பால பவுந்தரா ரிபி கபால பா ஏந்தரா ரிபி கானால பால பவுதரா ரிபி கானா ஏகுனால பால பால லிபி ஷந்தரா ரிபி கபால பா. हालेलुया, मैं तुदिकर कर्तावे, मैं तुदिकरो यीशुवे, मैं तुदिकर कर्तावे, मैं स्तोत्र. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தன் பங்கினை ஏற்றிடுவார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். கர்த்தர் நாட்டின கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். இளைந்த பலனை அருவாயில் நிலைவின பலன்
அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம். அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம். அந்தோ மனிதர் அழிகின்றாரே, தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார், உந்தனின் பங்கினை பெற்றிடுவார். தேவனின் சேவையில் உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். கர்த்தனாகின தோட்டத்திலே கடைசி வரை நானும் கை கொடுப்பேன். கர்த்தனாகின தோட்டத்திலே வரை நீயும் கை கொடுப்பாய். எல்லாரும் கரைந்து வீழ்த்தி சொல்லுங்க. கர்த்தனாகின தோட்டத்திலே கடைசி வரை நானும் கனி கொடுப்பேன். கர்த்தனாகின தோட்டத்திலே கடைசி வரை நானும் கனி கொடுப்பேன். அப்படி கர்த்தர் என்னை நாட்டி வைத்திருக்கிற தோட்டத்தில் என் வாழ்க்கையில் வன்கண்கள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் ஒன்று அணுகாதபடி கர்த்தர் அவருடைய தோட்டத்தில் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அவருடைய தோட்டத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அவருடைய தோட்டத்தில் முத்திரித்து வைத்திருக்கிறார். அவருடைய தோட்டத்தில் இந்த 3 காரியத்தையும் அவர் எனக்கு செய்தபடியினால் நான் முழங்கால் நின்று ஜெபிக்கும்போது வன்கல்கள் உடைந்து ஓடுகிறது, பொறாமையின் ஆவிகள் உடைந்து ஓடுகிறது, எரிச்சலின் ஆவிகள் உடைந்து ஓடுகிறது. அவைகள் உடைந்து விடுவதற்கு காரணம் நாம் முழங்கால இருக்கும்போது அவர் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் என் மேலே என் குடும்பத்தின் மேலேயும் தாராளமாய் ஊற்றி கொண்டிருக்கிறார். அவைகளினால எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் என் குடும்பம் ஓங்கி வளர்வதற்கு தேவன் அவருடைய ஆவியின் மேல் ஊற்றுவார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை என்னை எங்களை தாங்கினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே, இந்த தோட்டம் ஒரு ஏதேன். இந்த ஏதேனுக்குள்ள மனுஷன் எங்களை அழைத்து வரவில்லை, மனுஷிகள் எங்களை அழைத்து வரவில்லை, யாரும் எங்களை அழைத்து வரல. உருவாக்கின சிருஷ்டித்த சிருஷ்டிகராகிய நீ எங்களை கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சு எங்களை ஆசீர்வதித்து பல கண்களுக்கு முன்பு இம்மைக்கும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை நீர் வளர்த்து கொண்டு இருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லி நாங்கள் இப்படி நாமத்தை துதிக்கிறோம். நீர் எங்களை வளர்த்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும் காத்துக்களும் தொடர்ந்து தோற்றத்தில் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை 100 தனையாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதித்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும்